அன்பிற்குரியவர்களே, குருகுலம் ஒன்றில் ராஜகுமாரர்களை சேர்ப்பதற்காக பல நாட்டு ராஜகுமாரர்களும் வந்திருந்தனர். குருகுலத்தில் சேர ராஜகுமாரர்களுக்குள் ஒரு போட்டி அறிவிக்கப்பட்டது. போட்டி என்ன? ஒவ்வொருவர் கையிலும் வெள்ளி சொம்பு ஒன்று கொடுக்கப்படும். இரவில் பெய்யும் பனி நீரை சேகரித்து காலையில் குரு முன் காட்ட வேண்டும். கலைந்து சென்ற இளவல்களில் சிலர் இரவெல்லாம் கண்விழித்து இலை தள்ளைகளில் வடியும் பனி நீரை சொட்டு சொட்டாக சேர்க்க ஆரம்பித்தனர். சிலரோ ஆடல் பாடல் உறக்கம் என இரவை கழித்தனர். விடிந்தது. உறங்கினவர்கள் ஓடி வந்து கண்விழித்து கர்மமே கண்ணாயிருந்தவர்களின் சொம்பை எட்டி பார்த்தனர். அங்கே கால் சொம்பு கூட நிறையவில்லை. அட முட்டாள்களா! கால் சொம்பு நீரை சேகரிக்க ராவெல்லாம் பாடுபட்டீரா? இதோ பாருங்கள் எனச் சொல்லி ஓடிப்போய் சொம்பு நிறைய ஆற்று நீரை அள்ளி கொண்டு வந்தனர். குருவும் வந்தார். ராஜகுமாரர்களை பார்த்தார். எல்லாரும் அவரவர் சொம்பை அந்த மைதானத்தின் மத்தியில் காணப்படும் மேடையில் அவரவர் பெயருக்கு நேராக வைத்துவிட்டு செல்லுங்கள், நண்பகல் 12 மணிக்கு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். நண்பகல் 12 மணிக்கு வந்த ராஜகுமாரர்களை பார்த்து குரு கூறினார், யாருடைய சொம்பிலே நீர் இருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் இங்கே என்னிடம் வாருங்கள், சொம்பிலே நீர் இல்லாதவர்கள் அங்கேயே நில்லுங்கள் என்று கூறி அனுப்புகிறார். அங்கே பனி நீரெல்லாம் சூரிய ஒளிபட்ட உடனே நீராவியாகி காலியாக இருந்தது. ஆற்று நீரெல்லாம் அப்படியே இருந்தது. ஆற்று நீரை அள்ளிக்கொண்டு வந்தவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உண்மைவாதியாக பாடுபட்டு ஒன்றுமில்லாமல் நிற்பவர்களை பார்த்து கள்ளத்தனம் கைகொட்டி சிரித்தது. ஏகதாளமாக வெற்றி மமதையுடன் குருவை நோக்கி நடக்கலாயினர். குரு அவர்களை பார்த்தார். நாட்டை ஆள பிறந்த ராஜகுமாரர்களே, நாட்டை ஆள வீரம், விவேகம், ஞானம், அறிவு, புத்தி, சித்தி, மனோவிருத்தி, தியாகம் போன்ற யாவும் தேவை. ஆனால் இவை யாவும் உண்மையில் மலர்ந்த மலர்களாக இருக்க வேண்டும். உண்மையில்லாதவர்களுக்கு குருகுலத்தில் இடமில்லை எனச் சொல்லி அவர்களை அனுப்பிவிடுகிறார். வெயிலிலே பாவம் போல பரிகாசத்துக்கு உட்பட்டு காலி சொம்புகளுடன் நின்று கொண்டிருந்தவர்களை குருகுலத்தில் சேர்ப்பதற்காக மங்கள கீத வாக்கியங்கள் சென்று கொண்டிருந்தன. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்பதாக நாம் யாரென்று அறிந்து கொண்டு உலகத்தையே கையில் கொடுத்தாலும் உண்மைக்கு மாறாக போகாமல் வாழ்ந்து காட்டுவோம். பரலோக மங்கள ஓசையை கேட்பதற்காக வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்.